அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அருளாளர்களும், எல்லா நாயன்மார்களும் தான் பெற்ற அனுபவத்தை பாட்டை எழுதி வச்சு போயிட்டாங்க. அந்த பாட்டை படிப்பதாலோ, அந்த பாட்டை படித்த தனக்கு ஒரு பொழுது சொல்வதாலோ, சொற்பொருள் கேட்பதாலோ எந்த நிலையை அடைய முடியாது, உண்மையான நிலையை அடைய முடியாது. அந்த நிலையை அனுபூதி குருமுகமாக, உயிருள்ள குருமுகமாக அதை கற்று அனுபூதி பெற்ற மட்டும்தான் அந்த பாட்டோட விளக்கத்தை கூறி அந்த நிலையை உங்களை அடைவிக்க முடியும். கவனிங்க, எகமனும் அகத்தியர் சொல்கிறாரு, எகமனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைக்க இவ்வுலகில் எவரும் இல்லைங்கிறார். எகமனும் ஓரெழுத்தின் பயனை எடுத்துரைக்க இவ்வுலகில் எவரும் இல்லைன்றார், யாருமே இல்லைங்கிறாரு. ஆச்சா, ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்டே அறிந்தன்பர் மௌனத்தை அவனை நீயும் வேகாத சாகா தலைக்கால் விரைந்து கேளாய் விடுத்த அதனை உரைப்பவனை ஆசானாகும் அப்படிங்கிறாரு. அதாவது எந்த புக்கு படிப்பதாலோ, எந்த புக்கை படித்து சொல்கிறாங்கல்ல, அது ஆகம நூல்கள் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாரு. அப்போ இதை தெளிவாக யார் உரைப்பார்களோ அவரே ஆசான், அவர் தான் ஞான குருங்கிறார். அதே மாதிரி தேகமதில் ஓரெழுத்தை காண்பவனை ஞானி திருநடம் காண முக்தி சித்தியாகுங்கிறார். கவனிங்க, அப்போ தேகமதில் ஓர் எழுத்தினை காண்பவனை ஞானி திருநடம் காண முக்தி சித்தியாகுமேன்றார். அப்போ ஓர் எழுத்துனா என்ன? எல்லாம் சொல்கிறாங்க, ஓம் சொல்கிறாங்க, ஒருத்தர் நாம சி வா ஐயாங்கிறாங்க, எல்லா புக்கில் எழுதியிருக்காங்க. அல்ல, அந்த ஓர் எழுத்து ரகசியமானது. 17 வருடங்களுக்கு எனக்கு கிடைத்தது. ஆச்சுங்களா? நம்ம ஆதி பிரண வாசி வித்தையில் அந்த ஓர் எழுத்து என்ன பண்ணுது தெரியுங்களா? ஆத்மாவை, ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைய வைக்கும். மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராது, தேகம் குன்றாமல் இருக்க செய்யும். அதான் ஓர் எழுத்து. அந்த ஓர் எழுத்து ஓம் கிடையாது, நாம சிவா கிடையாது. இது உண்மை, அனுபவம் உண்மை. தேகம் குன்றாது. சரிங்களா? ஜீவாத்மா பரமாத்மா இணைந்து பரநாதம் சென்றுவிடும். இதுதான் இந்த ஓர் எழுத்தின் பயன். இந்த ஓர் எழுத்தை சாகம் தருவாயில் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த பிறப்பு இல்லை, முக்தி. சாகம் தருவாயில் அவங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டோம்னா அவங்க அடுத்த பிறப்பு இல்லை. அந்த ஓரெழுத்து பயன் ஜீவாத்மாவை பரமாத்மா இணைய செய்து பரநாதுடைய இடம் சென்று ஐக்கியமாக செய்ய வைக்கும். இதான் சார் அவைய அகத்தியற்குரிய ஓரெழுத்தின் பயனை யார் சொல்கிற? இவ்வுலகில் எடுத்தவர் யாரும் இல்லை, குரு முகமாக என் குருவோட குரு மூவாயோட ஒளி தேகிய இருக்கிறார். அவர் என் குருக்கு சொல்லிக் கொடுத்து அவர் கற்ற அந்த அனுபவத்தை தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுகிறேன். இந்த நிலையை நம்முடைய ஆதி பிரண வாசி வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுக.